கண்டிப்பாக. ஆர்ம் ட்விஸ்ட் இஸ் கரெக்ட் வேர்டு. எஸ், தே ஆர் ஆர்ம் ட்விஸ்டிங். பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும். நீங்கள் கொள்கை எதிரின்னு வந்து நான் அழிக்கிறேன்னு வரும்போது நான் அவன் லாலிபாப் கொடுத்து மாலை போட்டு சந்தன மாலை போட்டு தங்க தாம்பாளத்தில் உனக்கு வந்து வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு கொடுத்து உன்னை வா மகனேன்னு கட்டி கட்டி பிடிச்சி உச்சி மோந்து மொத்தமாக கொடுப்பேன். உன்னை வழி கொண்டு வர பார்ப்பேன், வழிக்கு வரணும்னா அழிக்க பார்ப்பேன். திஸ் இஸ் பாலிடிக்ஸா. இதில் புலம்புறதுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதிகாரம் கையில் இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி அதை வந்து மானிட்டர் பண்ணாலுமே கூட வந்து சிபிஐ நினச்சதுன்னா அவங்க எஸ் தே கேன் டூ சம்திங். அவ்வளோ தூரம் டிராஸ்டிக்காக பண்ண முடியாட்டியும் தே கேன் டூ. ஸோ மத்தியில் அதிகாரம் கையில் இருக்குது. இங்கே திமுகவை வீழ்த்துறது பிஜேபிக்கு அதிமுக மட்டும் நம்பினா பத்தாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றி அநேகமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இது தெளிவாக அமித்ஷா மோடிக்கு தெரியும். கடைசி ஆயுதம் அவங்களுக்கு விஜயை கொண்டு வருது. கடைசியாக அந்த முயற்சி அவங்க இப்போ பண்ணுறாங்க. வலையை விரிக்கிறாங்க தூக்கிறதுக்கு. வலையில் மீன் சிக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. எஸ், ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். அதில் புலம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் அரசியல். ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னாரில் விபி சிங், திமுகவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அவன் செய்கிறான். அப்புறம் ஏன் புலம்புற? நீ பண்ணல மாநிலத்தில். நீங்கள் எத்தனை சின்ன கட்சியை உடச்சி அழிச்சு உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு மாநில அளவில் பண்ணுறத அவங்க இந்த நேஷனல் லெவலில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். யுவர் ரைட்டு. ஆர்ம் ட்விஸ்ட் தான் பண்ணுறான். பட் தட் இஸ் பாலிடிக்ஸ்.